நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அல்லல் போம் வல்வினை போம். ஆமையா. அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ. போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு
போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான வடக்கு சுப்பிரமணியபுரமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா அம்பிகையால் பிரம்மசக்தி பேச்சு அம்மாள் என கருள் புரிவார் வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமை
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த ஆறுமுக நேரிமான நகரத்திலே, இந்த நகரத்துல வடக்கு சுப்பிரமணியபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்திலே நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு அதற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடைசி செவ்வாய் அன்னைக்கு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெருமிழாவாகவே நடந்து வருகிறது, சிறப்பாக நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். நாமளே வரவழைத்துள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நம்ம முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் எத்தனை பெரிய சாமியா இருந்தாலும் எத்தனை பெரிய கோவிலாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா, கோயிலுக்கு உள்ள வருமா. ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பிறக்கலன்னா என்ன ஆகும்? திருச்செந்தூர் ரோட்ல பைபாஸ் ரோட்ல போய் நிக்கும். பைபாஸ்ல போய் நிக்குமா? அந்த வழியா ஓடிடும். சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். அவர் சமயத்தில் திருச்செந்தூர் போனாலும் அவர் பிறந்தாத்தான் அவர் கோயிலுக்குள்ளே எடுத்து வைப்பாரு காலை. அவர் தான் வரணும். சரி, அதனால் சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தி உள்ள என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மன் திரு கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண் அளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை மண்டையிட்டு பளிர்னு அடிப்பீர்களோ, அத மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஒரு வேளை கோபம் வந்துச்சுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வராது. ஏன்னா வரவேற்பே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இல்லையா? அதனால அதாவது ஒரு கலைஞர்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, பெரிய சொத்தை இந்த அன்பு மட்டும்தான். பதறிட்டே வந்தோம். எதுக்கு? அண்ணாச்சிங்க உள்ள அண்ணாச்சி மாதிரி எப்படி இருக்காங்களோ என்ன யாரு இருக்காங்களோ தெரியல, தெரியாத ஊருக்கு போறோமே அப்படின்னு பதறிக்கிட்டு வந்தோம். இங்க வந்து பயப்படவே தேவையில்லை. ஆனா இங்க வந்து பார்த்தவொடனே ரொம்ப தெளிச்சலாகி போச்சு. அப்படியா? ஆமா, அதான் ஒரு அன்பு. பிறகு ஒரு கலைஞர்களுக்கு வந்து காசோ பணமோ பெருசு கிடையாது. மக்களுடைய அன்பும்
அந்த கை தட்டுதலும் அந்த பாராட்டும் தான் பெரிய விஷயம். ஆமையா, அந்த மதிப்பு இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே கிடைச்சது. ரொம்ப பிரமாதம். அத மாதிரி எல்லா இடத்துலயுமே எல்லா கலைஞர்களுக்குமே இந்த அன்பு கிடைக்கணும். இப்படி போற ஊரெல்லாம் இப்படி கொட்டு மேளத்தோடு வேட்டு வெடியோடு நம்மள வரவேற்றா கொஞ்சம் அன்பா தான் இருக்கும். நம்ம பயம் இருக்காது உடம்புல. அப்படி இருந்த போதிலும் இந்த ஆறுமுக நெறியிலே பணியாற்றி வருகின்ற வேட்டு எப்படி வெடிச்சு மாப்பிள பாரு பணியாற்றி வருகின்ற சரி ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய வில்லிசை சார்பாக சரி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா அதுக்கப்புறமாக என்னாச்சு, அதனால உங்க வீட்டு பிள்ளை தவறு செய்தால் ஆமையா அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, ஆமையா ஒருவேளை கோவம் வந்துச்சுன்னா எங்க தாத்தாவுக்கு 10 இட்லி கொடுத்து சரி 10 மணி நேரம் வச்சு அடிச்சாலும் வாங்குவாரு. சாப்பாடை கொடுத்து அடிக்கணும், சும்மா அடிக்க கூடாது. தாத்தாட்ட 4 எலும்பு தான் இருக்கு. 4 எலும்பு இருக்கு. உடையாண்டி வேணும்னு சொன்னா பின்னாடி போனோம், பின்னாடி 4 விளக்கு விழுங்க. உடையாண்டி வேணுமா உனக்கு? எனக்கு வேண்டாம். உனக்கு பாட்டில் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதானே கேட்டேன். அதாவது கனத்தால வேணும்னு சொன்னா பேக்ரவுண்ட்ல பாருங்க. ஆமா ஒல்லியாளு அடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் என்ன அடிக்க கூடாதுன்னு. பாருங்க அடிக்கக்கூடிய ஆள் தாங்கக்கூடிய ஆளை பார்த்து அடிப்பாங்க. அததான் பார்த்து அடிப்பாங்க. என்ன அடிச்சா துவால தான் போடலாம். சரி தெரியுமா? ஆமா பெரிய கிழட்டாட்ட உரிச்சு 4 எலும்பை கொண்டு போய் பெரிய நோயாளிகளுக்கு சரி அத நல்ல சாறு வச்சு கொடுத்தா உடனே தெளிவாயிருவாராம். அதுக்கு தான் துவாலன்னு பேரு. சரி ஆன போதிலும் சரி 6 பிழை 100 குச்சங்கள் ஆமையா அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பாதி மதி மான் மழுவோ ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து ஆமோ பார்வதியை மனம் புரிந்த ஆமையா ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமையா அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் புனோல் இளங்க தோன்றி மேதினில் ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இலக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார்.
சாமி வரும். இந்த சுரண்டையில போட்ட குலவை மாதிரி போடுவாங்க மத்தியோ. சுரண்டையில நல்லா குலவு போட்டாங்க. அவங்களுக்கு போட தெரிஞ்சது போட்டாங்க. இங்கேயும் தாய்மார்கள் இருக்காங்க. அண்ணா இருக்கா பாரு. ஆனா குலவு ஓட தெரியாது. குலவு ஓட தெரியாது. நான் இருக்காளே இந்த பிரம்மசக்தி அம்மா. ஆமா தாயி. அம்மா வரணும்னு சொன்னா என்ன வேணும்? என்னதான் வில்லுப்பாட்டு இருந்தாலும் மேளம் இருந்தாலும் குலவ சத்தம் தான் ஆத்தாளுக்கு உள்ளது. ஆமா ஆமா சரி. அதனால குலவு போட்டா தானே சாமி வரும் தாத்தா. ஆமா குலவு போட்டா தான் வரும். இப்போ உங்களுக்கு குலவு போட தெரியலையா? குலவு போட தெரியலையா? ஆமா. இருக்க பொம்பளை அத்தனை பேருக்கும் குலவு போட தெரியும். தெரியவே தெரியாது. அவங்களுக்கு கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஒரே ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டுச்சு. பல்லு கீழே விழுந்துட்டு. பல்லு கீழே விழுந்துட்டா? ஆமா கெட்டு பல்லு. நீ சும்மா இரு தாத்தா. அவங்க ஏற்கனவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பல்லு கீழே விழுந்துட்டுங்க. இப்ப குலவு போடுவாங்க பாரு. தாய போடுங்கம்மா ஒரு குலவ. நீங்க பொண்ணான மணி குலவ. ஏ முக்கா முக்கா மூணு தேவ. முதற் குலவ போடுங்கம்மா. அவருக்கு பொன்னால பூணூலா. தாய பொன்பதித்த ராவடம்மா. ஏ வெள்ளியால பூணூலா. அவருக்கு வெண்கலத்தால் ஆழ்வடம்மா. ஏ தங்கத்தால பூணூலா. அவருக்கு தனி வயிற தாவடம்மா. ஏ ஆன
அப்படிப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் ஆமையா காலாகலன் காமாதை கண்ணன் ஆமா கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் ஆமம்மா திரிசூலன் தில்லையம்பலம் ஆமையா என் திருநீல கண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆமா சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார் அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? நாமலை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? மண் உலகிலே இருக்கக்கூடிய மனிதர்களாகப்பட்ட நாமல் அனைவர்களும் ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த சிவனாருடைய வடிவத்தில் இதோ அமர்ந்திருக்கின்றார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பிரம்மசக்தி அம்மா இந்த அம்மானுடைய வடிவத்தில் நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தால் மட்டும் போருமா? என்ன செய்ய வேண்டும்? படைத்த நாமளுக்கெல்லாம் என்ன ஆண்டவே என்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயசை கொடுத்தாரா? அடேங்கப்பா, ஒரு சான் வயறு, ஒரே ஒரு சான் வயறு. இந்த வயத்துக்கு தான் அந்த ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அங்க ஓடுதோம் இங்க ஓடுதோம். அடேங்கப்பா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம், தேசம் விட்டு தேசம், கடலையும் கடந்து போயாச்சு. ஏரோப்ளேன்ல போய் கூட வெளிநாட்டுல வேலை பார்த்து இந்த ஒரு சான் வயத்துக்கு சாப்பிட வேண்டியிருக்கு. கப்பலுக்குள்ளேயும் போனோம். அப்படியா? ஆமா, நீங்க எல்லாரும் ஒரு சான் வயிறு தானே அப்படின்னு சாதாரணமா சொல்லுதீங்க. சரி ஐயா, இந்த ஒரு சான் வயிற்றுல என்ன காலையில் எந்திச்சோட 2 கிளாஸ் காப்பி, சரி நைட்டு 8 நல்ல காலையில் 8 மணிக்கு 10-15 இட்லி, சரி நல்ல 1 மணிக்கு 2 வகை கூட்டோட 2 தட்டு சாப்பாடு, சரி சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி, நைட்டு 8 மணிக்கு சப்பாத்தி, 10-15 சப்பாத்தி. ஆமா, 3-15 சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போது நம்ம நினைக்கும் ஒரு சான் வயிறுன்னு. நைட்ல 3 வயல் பழம் சாப்பிடணும். வயல் பழம் சாப்பிட்டா தான் விடியக்காலம் எந்திக்க முடியும். அதனால எதை போட்டாலும் இந்த ஒரு சான் வயிற்றுல அத்து போகுது. அதனால சாதாரண நினைக்க கூடாது ஒரு சான் வயிறு தான் அப்படின்னு. வயிறு தான் ஒரு சானே தவிர இந்த உலகத்தில் என்னென்ன பொருள் விளைகிறதோ அத்தனையும் இந்த வயிறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அருவாக்குது. ஆமா, வயிறு தான் அருவாக்குது. அதுவும் போதாதுன்னு ஆடு மாடு கோழி வர. ஆமா, மண்ணை தவிர மற்ற புறம் சாப்பிடுது. கரெக்டா சொல்லிட்டேன். மண்ணை தவிர இப்ப மத்தது எல்லாத்தையுமே மனிதர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மண்ணையும் சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தீங்களா? மண்ணையும் சாப்பிடுவாங்க. இனிமே வரக்கூடிய காலத்துல 6 மாசம் 3 மாசம் இருக்கும்போது மண்ணை பிடி சாப்பிடுதாங்கல்ல சின்ன வயசுல. ஆமா, மண்ணையும் சாப்பிட்டாச்சுன்னு. ஆமா, சரி. இனிமே வரக்கூடிய காலத்துல என்னையா இன்னும் ஒரு 10-20 வருஷம் போயிடுதுன்னு வை, என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் மாத்திரையை தான் சாப்பாட சாப்பிட போறோம் நினைக்கிறேன். ஒரு தேரத்துக்கு 2 மாத்திரை. வயிறு பசிக்காம இருக்க காலையில ஒரு மாத்திரை, ஆமா மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை. அதானே கேட்டேன். அப்படின்னு நம்ம மாத்திரையை தான் சாப்பிடக்கூடிய காலம் வரும். கொண்டு வந்துரும், காலம் கொண்டு வந்துரும். அதுதானே கேட்டேன். ஏன்னா வயக்காட்ட பூரா வீடாக்கிட்டாங்க. வயக்காடு எல்லாம் வீடா போச்சு. குளத்தை பூரா வீடாக்கிட்டாங்க. விளைய கூட விளை நிலம் பூரா எல்லாம் வீடு வாசல் ஆகி போச்சு. வீடு வாசல் ஆச்சு. அப்படிங்கும் போது எப்படி விளையும்? நீ மெட்ராஸுக்கு போனியா? மெட்ராஸுக்கு வடக்கு சென்னைக்கு தான் போனேன். மெட்ராஸுக்கு வடக்கு சென்னைக்கு போனியா? ஆமா. மெட்ராஸுக்கு போகலையே? போ. மெட்ராஸுக்கு நான் போகல. பரவாயில்ல, சென்னைக்கு போயிருக்கேன். சரி. மெட்ராஸ்ல இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வீடு வாசல் எல்லாம் தண்ணி. ஆமா. எதனால? குளம் ஏரி எல்லாத்தையுமே நம்ம வீடாக்கிட்டோம். அதனால காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு, மனிதர்களும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். வீட்டை கட்டினா தண்ணி போற இடத்துல வீட்டை கட்டினா அப்புறம் என்ன செய்யும்? தண்ணி எங்க போவோம்? அதுக்கு தான் காவல்துறைகள் எல்லோரும் முன்கூட்டியே சொல்வாங்க. என்னையா? அதாவது கடலோர பகுதியில் இருக்கவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். ஆமா, அப்படி என்று அலோவ் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ ஆண்டவே நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தையும் கொடுத்து, சரி அந்த ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவே ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்று சொன்னா என்ன ஆசை எல்லாம்? என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இப்படி
இப்படி 3 ஆசைகளை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து அதில் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம் 12 மணி நேரம் 12 மணி நேரம் சரி அப்போ 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் 24 hours 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது அப்போ பகலெல்லாம் ஆண்டவே நமக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார் இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை நித்திரையை ஆண்டவன் படைத்து இவ்வுலகத்து மக்களுக்கெல்லாம் பசின்னு ஒரு வயத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த வயத்துக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்கணும்னு சொன்னா அது பகவானுடைய பொறுப்பு ஆமா மும்மூர்த்திகளுக்கு என்ன வேலை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆமா சரி அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் காத்து ரட்சிக்கும் கடவுளாகிய சிவபெருமான் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படி இழந்து வருகின்றார் சாமி படைத்த சிவன் உலகம் எல்லாம் அவர் படைத்த சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் அவர் படி இழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணாமலுக்கள் பகவானை இழக்க வேணும் என்று அவர் ஆதி சக்தி இடமதில சாமி இடமதில அழகுபடி வாங்குவாரா ஆண்டவன் அழகுபடி வாங்குவாரா ஆதி சக்தி இடமதில அவர நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து பகவான் ஆடி எங்கும் படி இழந்தார் அவரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் மரக்க நல்ல தினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார் சாமியாலாக்கு தினை எடுத்து ஆண்டவன் பகவான் அவர் அகிலமெல்லாம் படி இழந்தார் எவ்வுயிரும் தப்பிடாமல் இறையளந்து வாரார் படி இழந்த பகவானோ கைலாசம் வாராரே. அவர கைலாசம் வாரபோது கண்ணன் தந்தை பார்வதியா அவ பகவான் எப்ப வருவார் அவ தங்க நல்ல தாம்பூல அழகு பாரிசாத மலர் கேண்டி ஜலமெடு கிருபை உள்ள பகவானுக்கு தங்க தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு அந்த ஆண்டவன் எப்போது வருவார் என்று சொல்லி ஆதி கைலாசத்திலே ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதாதேவி இறைவனை எதிர்பார்த்து வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்திருந்தாளாம். அவெல்லாம் பொம்பளையா? பிறகு என்ன? கட்டிய கணவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சரி நம்ம வீட்டுக்காரர் எப்போ வருவாரு
அப்படின்னு கட்டிய மனைவி எதிர்பார்த்து நிக்கணுமா. வீட்டை விட்டு வெளியே போறவங்க எப்படினாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு தான் வரணும், ஒரு பக்கம் வரத்தான் செய்யணும். உங்களை எப்படி எதிர்பார்த்து நிக்க இருந்தாலும் கட்டிய மனைவி தேடி எதிர்பார்த்து நின்னான்னா காட்டாமல காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சரி கட்டிய மனைவி முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏ தாத்தா, என்ன நீ சொல்வது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். அந்த காலம் ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவும் தூக்கி போட்டு ஏயாமலை பெருமலை வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பட்டு வாராம். அது பெருமலையில அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சான்னு வையி முதுகுல விழுந்திருக்கு மண்ணு. அந்த காலம் அப்படி மொங்கு மொங்குன்னு ஓங்கி பின்னால வெட்டி எறிவாரு. அப்ப முதுகுல விழத்தானே செய்யும் மண்ணு. அப்படி வெட்டி இருக்காரு. ஆமா சரி. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா என்ன அவளுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன ரொம்ப குறைவா தெரியுது. 1.25 ரூபான்னு அப்ப பெரிய துட்டு. என்ன அப்படி? இப்பமெல்லாம் துட்டுக்கு மதிப்பு கூடி போச்சு. அதானே கேட்டேன். அப்ப 1.25 ரூபா துட்டுன்னு சொன்னா மதிப்பு இப்போ இருக்க கணக்குப்படி பார்த்தா 1000 கணக்குல வரும். அந்த மதிப்புக்கு வச்சிருந்தாங்க அந்த துட்டை. அதான் அந்த காலத்துல பிள்ளைகிட்ட ஓட்ட முக்கா துட்டுன்னு ஒண்ணு கொடுத்து விடுவாங்க. ஆமா, அதுக்கு உப்பு புளி அதுக்கு மஞ்சள் மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்களா அந்த ஓட்ட முக்கா துட்டை வச்சு. இப்ப வந்து பிள்ளைகிட்ட சரி 500 ரூபாய் தாள பாருங்க தூக்கி அப்படியே ரேசா கொடுக்காங்க. அப்படி கொடுக்காங்க. நீ கடையை போயிட்டு வாப்ப. 500 ரூபாய் தாளம் கொடுக்காங்கன்னா என்ன நீங்க 10 ரூபாய்க்கு குறைஞ்சு பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டம் வாங்க முடியுதா? முடியாது, வாங்க முடியல. சரிதானே? விலைவாசி கூடி போச்சு. ஆமா, 10 ரூபாய் இல்லன்னு சொன்னா 500 ரூபாய் தான் தூக்கி கொடுக்கணும். வேற வழி இல்ல. அத கொண்டு போய் மாட்டிட்டு கடை கரிசிலே கொடுத்து விடுவாரு. சரி, அதனால ஓட்ட முக்கா துட்டு அந்த காலம் இருந்துச்சு. அவன் நாமலாம் அண்ணா கைத்துல கொடுத்து போட்டுனேன். எதுக்கு? தொலைஞ்சிருமுனே அதுக்கு. அவன் தேவைப்பட்ட அவுத்து 4 துட்டு ஓட்ட முக்கா துட்டை வச்சு அப்ப கடையில எல்லாம் சரக்கு வாங்கியிருக்க. சரக்கு வாங்கியிருக்கோம்ல இப்ப உள்ள ஆள் நான் பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுல உள்ள 43 உள்ள ஆள் நான். அப்படியா? சரி, வயசு 78 80 வயசு ஆகுதுல்ல. 100 வயசு ஆனன் ஐயா. வயசுக்கும் அவர் வயசு நீ கூட்டி சொல்லாத அவருக்கு கோபம் வருதுல்ல. கோபம் இல்ல, எத்தனை வயசு நானு வயசை கண்டு ஜாதகம் அவர் தான் எழுதினாரு. எங்க வீட்டுல இருக்க ஒரு ஆச்சி, அந்த ஆச்சி என்ன செய்தா தெரியுமா? அந்த ஓட்ட முக்கா துட்டை இந்த கேஸ் எடுப்பு இருக்கு பாரு, கேஸ் எடுப்பு. சரி, அதுக்கு ஒத்த பக்கம் கால் வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கு. அந்த காலுக்கு இவ அண்டை கொடுத்து வச்சிருக்க இந்த ஓட்ட முக்கா துட்டை வச்சு. யாரு அந்த கிழவியா? பரவே அவ சும்மா கிடக்க மாட்டா. அதுக்கு தான் உபயோகப்படுது அந்த ஓட்ட முக்கா துட்டு. அதே தான் சொன்னேன். அப்போ அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சரி அந்த ஐயா வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது என்ன சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படி சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. சிரிச்ச முகம் ஸ்ரீதேவின்னு சொன்னா பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணும், பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா தெரியணும். அதுக்கு தான் பல்ல காட்டமனே காட்ட மாட்டோம்னு சொன்னேன். ஆமா, எதுக்கு சிரிக்க மாட்டோம்னு சொன்னேன் தெரியுமா? இப்படி கிண்டல் பண்ணியோன்னு சொல்லி தான் சிரிக்காம இருந்தேன். அதாவது சிரிப்புல பல விதம் இருக்குல்ல தாத்தா. என்ன புன்னகை சிந்தி நிக்கணும்னு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இருக்காளே அப்படின்னு. அதுக்குரிய முக லட்சணம் வேணும், ஒரு லட்சணம் இருக்கணும். நீ இப்படி சிரிச்சேன்னா என்னமா இருக்கு? என்கிட்ட லட்சணமும் இல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. நான் என்ன ஏட்டும்? அதனால நீ சிரிச்சது போதும். சரி போதும். அந்த அம்மா சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா நின்னு சரி ஏயா என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? அவங்க நேரமாச்சு வாங்க. என்ன அடுத்து உட்கார வேண்டாம். என்ன கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி இந்த ஐயாவை குளிக்க சொல்லி சரி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி உடம்புக்கு லேசா இருக்கும். லேசா இருக்கும். அப்போ அந்த காலத்துல அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. வீட்டுக்கார அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தா. இப்ப நீங்க பார்க்க வேலையும் அப்படி, போற போக்கம் அப்படி, வார வரத்தும் அப்படி. அதேதான். அதனால மதிப்பு இல்ல. அதனால உங்களுக்கு மதிப்பு இல்ல. நீ வீட்டுல போய் வீட்டுக்காரி முதுகு தேய்க்க சொல்லு. ஆமா, முதுகு தேய்க்கத்தான் செய்வா. ஏ முண்டக்கண்ணா, என்ன நீ உழைப்புக்கு உனக்கு தேய்க்க வேண்டியதாம்ல. அதானே அமலே.
கொச்சைக்கீரை எடுத்து போட்டிருக்கேன் 4 கிலோ வீடு பாத்ரூம்ல கார செவரு நல்லா வந்து முதுகு போட்டு தேடி நம்ம போற போக்கும் அப்படித்தானே அண்ணாச்சி இருக்கு. அதாவது ஒரு வீட்டை விட்டு போகும்போது மாப்பிள்ளையா போறாரு. அப்பா வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், வெள்ளை துண்டு தான் தோல்ல. அந்த வெள்ளை சட்டையில 10 ரூபாய் வச்சா 20 ரூபாய் மாதிரி தெரியும் பாத்துக்கோங்க. சட்டையினுடைய மதிப்பு, சட்டையோட மகிமை அப்படி. அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய பட்டை, அதுல செந்தூரை போட்டு அழகா போவாரு. அவன் கழுத்துல ஒரு உத்தராட்ச கொட்டையும் போட்டு பிறகு ஆனா வரும்போது அப்படியே வராரு. எப்படி சாயங்காலம் என்ன ஒரு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வாராருன்னு சொன்னா வரும்போது எப்படி வாராரு? எப்படி இந்த உடுத்திருந்தாரே இடுப்புல வேட்டி, இடுப்புல உடுத்திருந்த வேட்டி அவுத்து அந்த ஐயா எங்க வச்சிருக்காரு? எங்க தலையில தலப்பா கட்டி இருக்காரு. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. மேல போட்டிருக்காரு மே சட்டை. அந்த மே சட்டைய கலத்தி பக்கத்துக்குள்ள வச்சிருப்பாரு. ஒரு மதிப்பு தான். மதிப்பா சட்டையை போட்டு வர என்னையா செய்யுது? சட்டையை போட்டு போட முடியல. தோல்ல போட்டிருக்காரு பாரு துண்டு. அந்த துண்டை கலத்தி வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிட்டு தெருவுல நாளைக்கு வர சன்னிய வீட்டுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. எதுக்கு? 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. சர்வேர் சரியா அளக்கல, அதனால உள்ள போன ஒரு அரக்கமே அளந்துகிட்டு இருக்கான். பிறகு அப்ப வீட்டுக்காரி மதிப்பா வப்பாளா? மதிக்க மாட்டா. வீட்டுல இருக்க மாட்டேன். காலையில எங்கேயும் வேலைக்கு போயிருவேன். வேலைக்கு போய் 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன். நல்ல வேலை பார்த்துட்டு பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் கடன் கேட்பேன். மொத்தம் 1000 ரூபாய்க்கு நல்லா குடிச்சிட்டு வந்துருவேன். அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா பொண்டாட்டி மதிப்பாளா? இருக்கணும் பாரு வீட்டுல. பிறகு என் உடல் சோர்ஸ் தான் எனக்கு பெருசு. பொண்டாட்டி எப்படி போனா பிள்ளை எப்படி போனா எனக்கு தேவை. நாளைக்கு கஞ்சி இல்லாம கறி சட்டி கையுமா அலைய வைப்பாரு. அன்னைக்கு தெரியும் வீட்டுக்காரி அருமை என்னன்னு. அப்பதான் தெரியும். ஆனா பராசக்தியாகப்பட்டவா அப்படி இல்ல. ஆண்டவனும் படி இழந்து வந்தார். பார்வதா தேவியும் பகவானை அழைத்து ஆண்டவனுக்கு பணிவிடைகளை செய்ய வேணும் என்று கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பார். இழைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பார். இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி, கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாகவே இப்படி குலவிருந்து வருகிறார்கள். அவன் ஒண்ணுங்களே ஒண்ணுமென்று உபசரித்தா பார்வதியா, அருந்துங்களே அருந்துமென்று ஆதிசக்தி உபசரித்தா. அந்த ஆதிசக்தி உபசரித்தா. அருந்துங்களே அருந்துமென்று ஆதிசக்தி உபசரித்தார். உண்ணுங்களே உண்ணுமென்று உமா பார்வதி உபசரித்து பகவானோடு பார்வதா தேவியும் இப்படி கொழுவிருந்து வருகின்றார்கள். அப்படியாகவே இரு பேர்களும் கைலாசத்திலே குழுவிருந்து வரும்போது பார்வதா தேவி பகவானோட
அமர்ந்து கொண்டு ஆண்டவா பரம்பொருளே ஐயா உலகமெல்லாம் நீங்க என்றைக்குமே படியிழந்து வருகின்றீர்கள். ஆமா, அப்படி தாங்கள் படியிழந்து கைலாசத்திற்கு வரும்போது உங்களுக்கு களைப்பாக இருக்கும் இல்லையா? ஆமையா, அதனால உங்களுடைய களைப்பு தீர இளைப்பு தீர நம்மளுடைய நேரம் போகணும்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். ஆமா, சின்ன விளையாட்டு விளையாடணும். சின்ன விளையாட்டுனா என்ன விளையாட்டு விளையாடலாம்? தட்டாங்கல் விளையாடுவோமா? தட்டாங்கல்ல 5 கல்லு வேணும். ஆமா, 5 கல்லு வேணும். 5 கல்லை வச்சு ஒரு கல்லை பிடிக்கணும். ஒரு கல்லை மேல போட்டு அப்படி விளையாடுவோமா? வேற விளையாட்டு வேணுமா? தட்டாங்கல் விளையாட்டு வேண்டாம். கபடி விளையாடுமா? கபடினா உமா காலை வாரி கீழே எடுத்து போட்டுற போறேன். அப்படியா? தட்டாங்கல்னு சொன்னா அது சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. சரி, கபடி விளையாடத்தான் செய்யலாம். ஆமா, ஓடி பிடிக்க உனக்கு திடம் இருக்கா? எனக்கு இல்ல. ஓடணும்னு சொன்னா உனக்கு முட்டுல நல்லா பெலம் வேணும். இல்ல, முட்டெல்லாம் ஓஞ்சி வச்சு முட்டுல பெலம் இருந்தா தான் கபடி விளையாடலாம். முட்டு ஓஞ்சி எவ்வளவு நாள் ஆகுது? இல்லைன்னு வை, உன் காலை வாரி குடத்துக்காரு நச்சுன்னு போட்டுருவாரு. அதான் விளையாட மாட்டேன். ஆகையினால என்ன பெரியவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஒரு நல்ல விளையாட்டு ஒண்ணு சொல்லு. அப்படியா? அப்போ தொட்டு பிடிச்சு விளையாடுவோமா? தொட்டு பிடிச்சு விளையாடணும்னு சொன்னா அதுக்கும் ஓடனா தான் அதுக்கும் விளையாட முடியும். சரி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். சரி, அப்போ எங்க அத்தை மகளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். சரி, நானும் எங்க அத்தை மகளும் சின்ன வீடு கட்டி விளையாடுவோம். சரிதான். எங்க அத்தை மகள் என்ன செய்வா தெரியுமா? என்னைவா? எனக்கு சிரட்டில மண்ணை கரைச்சி தோசை சுட்டு தருவா. அதானே கேட்டேன். ஆமா, நான் விவரம் தெரியாம தோசை திம்ப மண் தோசைய. ஆமா, அப்படியே கொஞ்ச நாள் விளையாண்டு இருந்த பாத்தீங்களா? சரி, எனக்கு திடீர்னு வீங்கி போச்சு. என்னது? மூஞ்சி. அதானே கேட்டேன். மண்ணுதுன்னா மூஞ்சி தானே வீங்கும். மூஞ்சி வீங்கி போச்சு. சரி, மண்ணை தின்னா மூஞ்சியும் வீங்கும், வயிறு வீங்கத்தான் செய்யும். வயிறும் பாண்டமாயிரும். அதோட அந்த விளையாட்டு வேண்டாம்னு விட்டுட்டோம். சரி, ஆனா பகவானும் பார்வதி என்ன விளையாட்டு விளையாடுதாங்க? அதாவது பகவானும் பார்வதியும் என்ன கேட்டா? ஆமா, ஆண்டவனும் பார்வதியும் அமர்ந்து விளையாடணும்னு சொன்னா என்றைக்குமே இறைவனோடு ஈஸ்வரியும் அமர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து சோவிபரத்தி விளையாட வேண்டும் என்று ஆண்டவனும் பார்வதியும் தத்துவத்தை கேட்டாள். ஆண்டவா, இந்த உலகத்திலே நீங்க எந்த உயிருக்கெல்லாம் வழி இழந்து எப்படி படி இழந்தீர்? அதாவது என்னால் படைக்கப்பட்ட மனுக்களுக்கு அத்தனைக்கும் படி இழந்தேன். அம்மா பார்வதி, என்ன கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் சரி தாயார் பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் நான் படி இழந்திருக்கேன் பார்வதி. அப்படி இருக்க இந்த ஆண்டவன் படி இழப்பிலே எக்குறைகளுமே கிடையாது. இதனால் இதுவரைக்கும் என் உயிரும் தப்பியதில்லை. இறைவன் நான் படி இழந்து வருகிறேன் அம்மா என்ற ஆண்டவன் சொன்ன போது இப்படி இரு பேர்களும் படி இழந்த தத்துவத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே ஆதி கைலாசத்திற்கு யார் வருகிறார்கள் தெரியுமா? முற்பத்து முற்கோடி தேவர்கள், 47,000 கோடி அவராக தீசர் அம்புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனியோ முற்பத்து முற்கோடி தேவர்கள்
பார்க்க வேண்டும் என்று அத்தனை பேரும் சேர்ந்து கைலாசத்துக்கு வராங்க. வருகின்றார்கள். கைலாசம் வந்தார்கள். கடவுளுக்கு முன்னாலே நின்று கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை அடிபணிந்து வணங்கி நின்றார்கள். ஆமையா இறைவனாகிய சிவபெருமானை கண்டு வணங்க வேண்டும் என்று என்கிட்ட கூட ஒரு பாவாடை தைச்சுக்கிறேன். பாவாடை தைக்க போறியா? எனக்கு தான். உனக்கு பாவாடை நல்லா இருக்கும் தாத்தா, நீ கவலைப்படாத. சரி, ஒருவேளை உனக்கு நான் பாவாடையை தச்சு கொடுத்தேன்னு வைக்கி, உன் பேர் சொல்ல போட்டு குடுத்திக்கிடுவேன். என் பேரை சொல்லி போட்டுக்கிடுவேன். அது ரெண்டாவது விஷயம். சரி, உனக்கு பாவாடையை தச்சு கொடுத்து இந்த பாவாடையை கட்டிட்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு கண்ட மாணிக்கு நீ எங்கேயும் படுத்துக்கிடுவ. அது 3 மாசம் ஆச்சு. அது பாக்குறவங்க பலவிதம் பாவம் இல்லையா? அப்படியா? அதனால நாட்டாமை கிட்ட சொல்லி விடிய காலம் உனக்கு ஒரு நல்ல சுடிதார் ஒண்ணு எடுத்தாரு சொல்லுவேன். அப்படியா? ஆமா, சுடிதார்னு வச்சுக்கோ. ஒரு டாப் ஒண்ணு கொடுப்பாங்க. சரி, அது மேட்ச் சட்டை நீ மேல போட்டுக்கிடலாம். சரி, ஒரு காலுக்கு 2 காலுக்கும் ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. சரி, அதையும் நீ போட்டுக்கிடலாம். அது போக இன்னும் ஒண்ணு ஒரு துப்பட்டா ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப இப்படி போட்டுக்கிடுவேன். துப்பட்டா யார் மேல? யார் மேல துப்பட்டா? அங்க போறதுக்கு என்ன இருக்கு? துப்பட்டா கேட்டேன். இங்க என்னத்த பாக்கியரு இல்ல என்னத்த பாக்கியருன்னு அங்க என்ன இருக்கு போறதுக்கு? அதானே கேட்டேன். அப்படி உனக்கு ஒரு சுடிதார் மட்டும் எடுத்து கொடுத்தேன்னு வை, நீ எத்தனை கோட்டை அடிச்சு எங்க வேணாலும் நீ எப்படி படுத்தாலும் கவலையே இல்ல, தலைகீழ தூங்கினாலும் பிரச்சனை இல்ல. அதாவது அதனால அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு விடிய காலம் சுடிதார் எடுத்துருவோம். சுடிதார் போடுறதுனால தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த குடத்துக்காரர் எமத்தில் நிக்க முடியாது. என்ன செய்வாரு? பிறத்தாலே ஓடியாருவாரு. ஆமா, பிறத்தால ஓடியாந்து பொம்பளை தானா ஆம்பளை தானான்னு முன்னாடி வந்து பாப்பாரு. தனியா விட முடியுமா? நீ போட்டேன்னு வையுமே, உங்க முன்னாலகும் 16,000 கண்ணு வேணும். முன்னாலகும் பின்னாலகும் அடே அப்பா. அதனால நீ கவலைப்படாத, சரியா? கவலை இல்ல, கவலை இல்ல. சரி, அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று தேவர்கள் மூவர்கள் அனைவர்களும் திருக்கைலாசத்திற்கு வந்தார்கள். ஆண்டவனார் முன்னால் வந்து நின்று என்ன சொல்கிறார்? அத்தனை பேர்களும் அடிபணிந்து வணங்கி நின்றார்கள். முக்காலும் அவர்கள் வளமாய் வந்து, முக்காலும் அவர்கள் வளமாய் வந்து, வளமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். என் சஞ்சலத்தை தீர்ப்பவா, அடியோர்க்கெல்லாம் எளியோனே என் ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனார் முன்னால் எல்லோரும் வணங்கி நின்றார்கள். ஆண்டவனை வணங்கி அடிபணிந்து இறைவனுக்கு முன்னாலே எல்லோரும் நிற்கும் போது ஏறிட்டு பார்த்தார் சிவபெருமான். அப்பா, தேவர்களே மூவர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆண்டவனை தரிசிக்க வந்த காரணம் என்ன? விவரத்தை சொல்லுங்க ஐயா. என்னைக்கும் நீங்க எல்லோரும் வருவீங்க, என்னை வணங்குவீர்கள். ஆனா இன்னைக்கு ஒண்ணு போல ஒற்றுமையா வந்திருக்கீங்களே, என்னப்பா விவரம்? விவரத்தை சொல்லுங்க ஐயா என்று பகவான் கேட்ட உடனே என்ன அப்பந்தான் மூவர்கள் சொன்னார்கள், எப்படி? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, என்னைக்குமே இந்த திருக்கைலாசத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடப்பது வழக்கம். வழக்கம். ஆனா கல்யாணம்
நடத்தி பல காலங்கள் ஆகிவிட்டது. ஆகையினால இந்த வருடத்திலே உங்களுக்கும் பார்வதாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அதனால உங்க கல்யாண காட்சிகளை பார்க்கணும்னு சொன்னா அதற்கு கோடிய புண்ணியம் வேணும். அதற்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் வேண்டுமே இறைவா. அதனால உங்களுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடத்தலாமேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்கலாம்னு வந்திருக்கோம். அதுக்கு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு தேவர்கள் சொன்ன உடனே அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அப்பா மூவர்களே முனிவர்களே, ஐயா நீங்கள் சொல்வதை போல் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடப்பது வழக்கம்தான். அதற்குரிய நேரமும் வந்தாச்சு. ஆன போதிலும் கல்யாணம் முடிக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? என்னது வேணும்? கல்யாணம் முடிக்கணும் நல்ல பொண்ணு வேணும். முதல்ல நல்ல பொண்ணு வேணும். இப்போ ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப பொட்ட பிள்ளைங்க இப்ப கம்மி. அப்படியா? அப்போ பொட்ட பிள்ளைங்க அதிகம், ஆம்பளை பிள்ளைங்க கம்மி. அதனால இப்ப பொண்ணு ரொம்ப கிடைக்க மாட்டேங்கோ. ஆமா. அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா தாத்தாவுக்கு போன வாரம் தான் பூ வச்சது. போன வாரம் தான் பூ வச்சிருக்கா. ஆமா. உனக்கு எல்லாமா பொண்ணு கிடைக்கி? அவ கிடைக்கல. பரவாயில்ல. சரி இருக்கட்டும். 50 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னா அந்த காலம் இந்த மாதிரி ஆட்டோ, பைக்கு, கார் வசதி, கூட்டுரு அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னா என்னய்யா அரை அடி செருப்பு தேயுமா? அரை அடி செருப்பு? ஆமா. எங்க போனா நடந்தானே போகணும். அப்படி நடையா நடந்து தேடி இருக்காங்க. ஆமா. அந்த காலம் பொண்ணு கிடைக்காதான். சரி. அதனால பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னா அரை அடி செருப்பு தேஞ்சு போகுமா? தேஞ்சிரும். அதே மாதிரி இப்ப காலம் வந்தாச்சு. என்ன? இப்ப தற்போது இடையில வந்து பெண்கள் அதிகமாகி போச்சு. சரி. வரதட்சணை வேற அதிகமாகி போச்சு. அதானே கேட்டேன். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. என்ன? பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா. சரிதானே. அதனால முதலாவது புக் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சாதான் கல்யாணம் முடிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. போன வாரம் பூ வச்சிட்டு வந்த பாரு. ஆமா. அத மாதிரி பூ வச்சிரணும். ஆமா. முன்கூட்டியே அட்வான்ஸா இருக்கணும். சரி. ஆனா இந்த ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா முதலாவது நல்ல பொண்ணு வேணும். ஆமா. பொண்ணு வேணும். அதனால எனக்கு சம்மதம் தான். சரி. இந்த பார்வதாதேவிக்கு சக்திக்கு சம்மதமா இருந்தா தானே சிவன் நான் சரின்னு சொல்ல முடியும். ஆமா. அதனால அந்த முடிவை சக்தி இடத்திலேயும் கேளுங்க ஐயா அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். சொன்னபோது அவன் பார்வதாதேவி இடத்திலே வந்து எம்மா தாயே பராசக்தி தாயே ஆண்டவன் சொன்னதை மாதிரி உங்களுடைய சம்மதம் இருந்தா தானே நாங்க அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஆமா. அப்படின்னு கேட்ட உடனே சரி பார்வதாதேவிக்கு மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி. ஆமா. வருமுலா முகத்திலே பொன் சிரிப்போடு சரி என்று சம்மதித்தார்கள். இரு பேர்களும் ஆட்டுமென்று சம்மதித்த போது அந்த ஆதி கைலாசத்திலே திருக்கல்யாணம் நடத்த வேணும் என்று ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம்னா உடனே என்ன ஆச்சு? கைலாசமே கலகலகலகலன்னு கூட்டமும் நாட்டமும் ஒவ்வொருவர்களும் வந்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். சரிதானே. கல்யாணம்னாலே கல்யாணம்னு பேசி முடிச்சாலே என்னய்யா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் விடிய விடிய தூக்கம் வராதான். ஏன் வராது? இப்ப கல்யாணம் வந்து இப்ப வந்து பூஜிக்கான்னு வைங்களேன். சரி. அடுத்த மாசம் கல்யாணம். சரிதான். அடுத்த மாசம் கல்யாணங்கும் போது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு தூக்கம் வராது. எப்போ ஒரு மாசம் கழிய போகுது அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்களாம். கல்யாணம் சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷமான விஷயம். அப்ப இந்த ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் என்று சொல்லி அதாவது கல்யாணத்துக்கு முதலாவது வாரவங்களே இந்த பந்தலை தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா அந்த பந்தலை பார்த்து தான் மறுபடியும் திருமணத்துக்குள்ளே வருவாங்க. அப்ப கைலாசத்திலே கடவுளுக்கு திருக்கல்யாணம் என்று சொல்லி அனைவர்களுக்கும் அறிக்கை ஓலை அனுப்பி ஆதி கைலாசத்திலே கல்யாணத்திற்கு பந்தல் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எப்படி அலங்கரித்தார்கள்? பாக்குமாரம் கொண்டு வந்து பாக்குமாரம் கொண்டு வந்து அவர பந்தல் எல்லாம் அலங்கரித்தார். ஈச்சம்பாலை கொண்டு வந்து அவர்கள் இருபுறமும் அலங்கரித்தார். சமூகம்பாலை கொண்டு வந்து கால்கள் எல்லாம் அலங்கரித்தார். பந்தல் கால்கள் எல்லாம் அலங்கரித்தார்.
மாங்குளையும் தோரணமும் மகாதேவனுடைய கைலாசத்தில் எங்கு பார்த்தாலும் பூவால் அலங்காரம் செய்து ஜோதி கைலாசமே பார்ப்பதற்கு ஜெகஜோதியா இருக்கு. பார்ப்பதற்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். அப்படின்னா ஆனையே வந்து நின்னாலும் தட்டாது, குதிரையே வந்து நின்னாலும் தட்டாது, ஒட்டகமே வந்து நின்னாலும் தட்டாது. அவ்வளவு உயரம், அவ்வளவு ஒரு உயரம். முகட்டு கொட்டகை அதான் ஆனை கொட்டம் பாங்க. எங்க வீட்டுக்கு கீழே வீட்டுல ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது. சரி, பேசி முடிச்சாங்க. பேசி முடிச்ச உடனே என்ன உடனே பூ வச்சாங்க. சரி, பூ வச்சு 1 மாசம் கல்யாணம் கழிச்சு கல்யாணம் முடிவு பண்ணாங்க. சரி, அப்படி இருக்கும்போது பேசி முடிச்ச உடனே என்னய்யா மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. சரி, என்ன போனு? செல்போனா? ஆமா, 15,000 ரூபாய் கொடுத்து. எனக்கு செருப்புன்னு கேட்டுச்சு. செருப்பு அப்புறம் வாங்கி கொடுப்பா, அதையும் வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, பேசி முடிச்சு பூ வச்ச உடனே சரி மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. செல்போன் வாங்கி கொடுத்தா தான் தோஷம். என்னய்யா? எந்த நேரம் பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரே போனு தான். அதானே கேட்டேன். அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருப்பாங்க 2 பேரும். அப்படியா? ஆமா, செல்போன் அதுக்கு தானே வாங்கி இருக்கு. அவன் ஒரே 1 மாசமா ஒரே போன் தான். கழுத்து சிலிக்கிறாம. ஹலோ எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கியா? சாப்பிட்டாச்சா? அதானே ஒரே 1 மாசம் ஃபுல்லா போனு. அப்படியா? ஆமா. சரி, அதுக்கு அடுத்து கல்யாணம் முடிஞ்சது. சரி, கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு பாருங்க. என்னாச்சு? அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு? ஏன் அப்படி பிறந்துச்சு? எதுக்காக இப்படியே வச்சிருந்தாங்க? ஒரே செல்போன் பேசினாங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த பிள்ளை பிறந்து இப்படி பிறந்திருக்கு. இப்போ ஐயோ என்ன செய்ய முடியாது. அந்த பிள்ளை அப்படித்தான் வருது. பிள்ளை அப்படித்தான் வந்திருக்கு. அத மாதிரி எதை பேசணும் அளவா பேசணும்ல. அதானே, ஒரே போனா பேசணும், என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துல ஒரு ஆனந்தம் தான். ஆமா, அதுக்கப்புறம் பேசி கல்யாணம் முடிஞ்சு பாத்தியா? இப்ப புருஷன் முன்னாடி பேச்சுவார்த்தையே கிடையாது. இல்ல வாய்ட்டு கூட நேரம் கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் பேசிட்டா மறுபடியும் பேசுறதுக்கு என்ன? கல்யாணம் முடிஞ்சாலும் 2 மூஞ்ச பாத்துட்டு வந்துங்க. சரி, என்னத்த பேசக்கூடிய பேசியாச்சு. கல்யாணம் முடிச்சாலும் பேச முடியல, பேசுறதுக்கு வழி இல்ல. அதே போலவே இந்த பகவானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் என்று சொல்லி சரி ஆதி கைலாசத்திலே இப்படி பந்தல் அலங்காரங்களை முடித்து ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவரை என்ன அவரை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அலங்காரம் செய்யணும்னு சொன்னா எம்பெருமானாகிய கோபால கண்ணனே அருகாமையில நின்று கொண்டு மச்ச நேரம் அலங்காரம் பண்ணுகின்றார். மாப்பிள்ளை அவர் தானே பார்க்கணும். மைத்துனராகிய கோபால கண்ணன் மாப்பிள்ளையாகவே அலங்காரம் செய்ய இங்கே அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆதி பராசக்தி அவள் மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்து கொண்டிருக்க கைலாசத்துல கூட்டமோ நாட்டமோ அடேங்கப்பா. ஆதிவல்லி கைலை அரணாரோட கல்யாணத்தில் பந்தலில் அமரவர்க்கு ஆதிவல்லி கைலை என்னை கொடம் மதில எறும்பு வந்து சுண்டவே
கூட்டம் அங்க குமிஞ்சு நிக்கி. கூட்டம்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், சரியான கூட்டம். சரி. கூட்டமும் நாட்டமும் எண்ணெய் குடத்திலே எறும்பு வந்து சூழ்ந்ததை போல, தண்ணீர் குடத்திலே தவளை வந்து சூழ்ந்ததை போல ஆண்டவனுக்கு கல்யாணம் ஆண்டவனுக்கு கல்யாணம்னு சொல்லி அத்தனை பேர்களும் ஒவ்வொருவர்களுமே ஒவ்வொரு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார். இப்படியாகவே இருக்க வட கைலாசத்திலே கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. அங்க அதிகமா இருக்கு. அங்க கூட்டமும் ஆண்டவனுக்கு கைலாசத்திலே தானே திருக்கல்யாணம் நடக்கு. அப்போ வடகையிலே தென்கையிலே என்று பார்க்கும் போது வட திசையிலே ஆண்டவனார் கைலாசத்திலே கூட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. கூட்டங்கள் அத்தனை பேரும் வட கைலாசத்துல அந்த பக்கமா நிக்கிறாங்க. அங்க எதுக்கு நிக்காங்கன்னா அங்க இருந்தா தான் கல்யாணத்தை நல்லா பார்க்கலாம், கல்யாணத்தை சிறப்பா பார்க்க முடியும். இந்த தென்கையில இருந்தோம்னு சொன்னா சிவனுடைய திருக்கைலாசம் தெளிவா தெரியாது. அப்ப வட கைலாசத்துல இருந்து பார்க்க வேண்டும் என்று அத்தனை பேரும் வட கைலாசம் வந்தாங்க பாருங்க. அப்ப வடக்கு பக்கம் வந்த உடனே தென்கையிலை உயர்ந்து வட கைலையாகப்பட்டது தனிந்து நீக்கி. அப்ப வட கைலாசம் மட்டும் தனிந்து தென்கையில உயர்ந்துனா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும், வேற இல்லாத மரம் மாதிரி நிக்கி. அதேதான். அப்ப இந்த கைலாசம் இப்படியாகவே நிற்க தேவர்கள் எல்லாம் திடீரென்று ஒரு முகம் பார்த்தார்கள். பார்க்கும்போது என்னடா திடீர்னு இப்படி கைலாசம் அங்குமிங்குமாகவே இப்படி சாய்ந்து இருக்கிறதே, நம்ம என்ன செய்வதோ ஏது செய்வதோ என்று அங்கு